ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கடைக்கு பார்சல் வந்திருக்குது. அதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்சலை வந்து பிரிக்கிறோம். உள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பால் பாட்டில். இது வந்து ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 6 பீஸ் இருக்கும். ஒரு பேக்கெட் வந்து வாங்கியிருக்கிறேன். ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்குறதுக்காக இந்த பாட்டில் வாங்குவாங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்குற பாட்டில் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஜென்ஸ் பர்ஸு. இது வந்து ஒரு பீஸ் 50 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து ஒரு 12 பீஸ் வாங்கியிருக்கிறேன். பிளாக் அண்ட் ப்ரௌன் மட்டும் வாங்கியிருக்கிறேன், மற்ற கலர் இருக்குது அதில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து எவரிடே செல்லு. இது வந்து AAA சைஸு, ரிமோட்டுக்கு போடுறது. இதில் வந்து ஒரு அட்டை வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து இதே சைஸுக்கே நிப்போ வாங்கினேன். நிப்போவில் ஒரு அட்டை வாங்கினேன். நிப்போவில் 2 அட்டை வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நிப்போ எவரிடே ஒரு பீஸ் 12 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்ட்டி பேப்பர். இது வந்து 50 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து ஒரு 3 பீஸ் மட்டும் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து 555 சீட்டு கட்டு. இது வந்து ஒரு பீஸ் வந்து 50 ரூபான்னு ஒரு பேக்கெட் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து மொத்தம் 12 பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃபெவிக்விக்கு. இது 5 ரூபாய்க்கு ஒரு பீஸ் 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதில் ஒரு 5 அட்டை ஆர்டர் போட்டிருந்தேன். 5 அட்டை வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஜடைக்கு கட்டுற ரிப்பன். இதில் வந்து ப்ரௌனு, பிளாக்கு, ஒயிட்டு 3 கலர் வாங்கினேன். இது ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது, இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம், ஸ்கூல் டைமில் பத்தாமல் போயிடும்ன்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு கட்டு, இதில் வந்து 2 ரிப்பன் சேர்ந்து ஒரு பேக்கிங்காக இருக்கும். இது வந்து 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். அதுக்குள்ளே 2 ரிப்பன் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சிசர். இது சின்ன சைஸு சிசர். இது வந்து ஒரு பீஸ் 25 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் ஒரு பாக்ஸுக்கு 12 பீஸ் இருக்கும். இதில் ஒரு 2 பாக்ஸ் போட்டிருந்தேன். கடையில் சுத்தமாக ஸ்டாக் இல்லாதனால 2 பாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு 2 பாக்ஸ் போட்டிருந்தேன். இந்த சைஸ் தான் வரும், 25 ரூபா. இதே சைஸுக்கு குவாலிட்டி கம்மி வரும், அது ரேட்டு கம்மியாக வரும். குவாலிட்டி நல்லதாக வேணும்னு இதை வாங்கி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பெர்ஃப்யூம். ஆல்ரெடி பெர்ஃப்யூம் இருக்குது. சரி, பாய்ஸுக்குன்னு தனியாக வேணும்னாங்க, அதனால் ஒரு 2 மட்டும் வாங்கினேன். நேமே அதில் பாய்ன்னு தான் போட்டிருக்குது. இது வந்து ஒரு பீஸ் 120 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்ரெடி பார்க் அவென்யூ, ஜெட்டு இந்த மாதிரி எல்லா இதுவும் வச்சுருக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கிறேன், ஒரு 2 பீஸ் மட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கத்தி. வந்து கடையில் கத்தி ரேட்டு கம்மியான கத்தி ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியான கத்தி தான் கடையில் ஸ்டாக் இருந்தது. அதனால் கம்மி விலையில் ஒரு 2 டைப் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு பீஸ் 25 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறேன். ஒரு சரத்துக்கு வந்து 12 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கங்காரு ஸ்டாப்லர். இதில் ஒரு பாக்ஸ் வாங்கினேன். இதில் வந்து ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். இதில் ஒரு பீஸ் 70 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் 10 பீஸ்லேயுமே கலர்கள் கலந்து இருக்கும். ஸ்கூல் டைமில் ஸ்டாப்லர் தேவைப்படும், நோட்டுக்கெல்லாம் அட்டை போட கேட்பாங்கன்னுட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் 10 பீஸ் வரும் ஒரு பாக்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பிளாஸ்டிக் நார். இது வந்து ஒரு கட்டுக்கு 12 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நார் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, உடம்பு தேய்க்கிறதுக்கு, துணி வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இதை தேவைப்படும், வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இங்க் பென்னு. இதில் ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். இது வந்து ஒரு பீஸ் 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ரியல் பிராண்டோட இங்க் பென்னு. இது வந்து ஒரு பீஸ் 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் 10 பீஸ் தான் வரும் ஒரு பாக்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பெயிண்ட் சீப்பு. இதில் வந்து ஒரு 2 சரம் வாங்கினேன். பெயிண்ட் சீப்பு கடையில் சுத்தமாகவே காலி ஆகிடுச்சு. அதனால் ஒரு சரம் வாங்கினா ஸ்டாக் பத்தாதுன்னுட்டு 2 சரமாக வாங்கினேன். இதில் வந்து ஒரு பீஸ் வந்து பெயிண்ட் சீப்பு வந்து 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது பிராண்டட் தான், சீப்பு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வாட்டர் பாட்டிலு. இது ஒரு பீஸ் 75 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு கேம்லின் கலர் பென்சிலு. இதில் வந்து ஒரு பாக்ஸுக்கு 12 பீஸ் வரும். ஒரு பாக்ஸ் 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டங் கிளீனர். இது வந்து ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து ஹெவியாக இருக்கும். 5 ரூபாய்க்கு இருக்குது. அது வந்து லைட்டாக இருக்கும். அதோட குவாலிட்டி நல்லா இருக்காது. இது நல்லா ஹெவியாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து சிங்க் மெஹந்தி கோனு. இதில் ஒரு 2 பாக்ஸ் ஆர்டர் போட்டேன். கடையில் வந்து ரெட்டு பிளாக்கெல்லாம் இருக்குது. மெஹந்தி கலர் தீந்துருச்சு. அதனால் ஒரு 2 பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கங்காரு ஸ்டாப்லர் பின்னு. இதில் வந்து மொத்தம் ஒரு பாக்ஸுக்கு 20 பீஸ் இருக்கும். 20 பாக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ் வந்து 12 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கோல்கேட் சூப்பர் ஃப்ளெக்ஸி டூத் ப்ரஷ்ஷு. இது வந்து ஒரு பீஸ் 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் ஒரு அட்டை மட்டும் வாங்கினேன். கடையில் ஆல்ரெடி ஓரல்பி எல்லாமே எல்லா ரேட்லேயும் இருக்குது. ஸோ இது இருக்கட்டும்னு வாங்கினேன். இல்லை கீழே மட்டும் 30 ரூபா எம்ஆர்பியில் ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ வைப்பாங்க. ஒரு அட்டைக்கு ஃப்ரீயாக 2 பீஸ் வைப்பாங்க. மேலே உள்ளதில் 20 ரூபாய், கீழே இருக்கிறது மட்டும் 30 ரூபா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒயிட் ரோலு நோட்டு கட்டை போடுறது. இதில் வந்து ஒரு ரோல் வந்து 25 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் ஒரு 2 பேக்கெட் வாங்கினேன். ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 5 பீஸ் இருக்கும். மொத்தம் 10 பீஸ் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கேம்லின் வாட்டர் கலரு. இதோட ரேட் வந்து 30 ரூபா. இதில்குள்ளே வந்து ஒரு 15 பீஸ் வாட்டர் கலர் வரும். இது ஆல்ரெடி இருக்குது. சரி எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமேனு ஒரு 6 பீஸ் மட்டும் ஆர்டர் போட்டேன். இந்த மாதிரி ஒரு 15 கலரும் ஒரு வாட்டர் ப்ரஷ்ஷும் ஒரு பாக்ஸ்குள்ளார வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கத்தி. இது வந்து மடக்கு கத்தி. இது வந்து ஒரு பீஸ் 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 12 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஸ்டெம்பர் பால். இதில் இது வந்து ஒரு பீஸ் 35 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 10 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஃபிகோ பிராண்டோட பெலிகான் பார்க்குறோம். இது வந்து ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். இல்லை ஒரு பீஸ் வந்து 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் சின்ன சைஸ் வரும். வேறு பிராண்டில் அது 25 ரூபா. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். ஒரு பீஸ் 30 ரூபா பெலிகான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஐடெக்ஸ் கண்மை. இதில் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினேன். ஒரு பாக்ஸுக்கு வந்து 30 பீஸ் கண்மை வரும். இல்லை ஒவ்வொரு பீஸும் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நடராஜ் சாஃப்ட்னர். இது வந்து ஒரு பீஸ் 3 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இதில் ஒரு பாக்ஸில் 20 பீஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது அப்சரா சாஃப்ட்னர். இது வந்து ஒரு பீஸ் 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இது ஒரு பாக்ஸ்குள்ளார இந்த மாதிரி 20 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நடராஜ் ஹேண்டி கட்டரு. இது வந்து ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு பாக்ஸ்குள்ளார 10 பீஸ் இருக்கும். இதுதான் அந்த ஹேண்டி கட்டர். இது வந்து ஒரு பீஸு 12 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி அந்த பக்கம் தள்ளி விட்டோன்னா முன்னாடி வந்து கத்தி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து 10 ரூபா லெட்டு. இது வந்து பால் பாயிண்ட் பட்டன் டைப் லெட்டு. இதில் வந்து ஒரு அட்டைக்கு 10 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இதுவும் 10 ரூபா லெட்டில் வேறு மாடலு. இது வந்து ஃப்ளேர் பிராண்டோடது. இதுவும் ஒரு பீஸ் 10 ரூபான்னு தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற டைப் தான். அந்த ப்ரெஸ் பண்ணுற மாடல் இல்லாதனால அதில் ஒரு 2 டைப் வாங்கலான்னு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 0.7 டிப் பென்சிலு. இதில் வந்து 10 பீஸ் இருக்கும் ஒரு பேக்கெட்டுக்கு. ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இதுவும் டிப் பென்சில் தான் 0.7. இது ஃப்ளேர் கம்பெனியோடது. இது வந்து வேறு டிசைன். அது வேறு டிசைன், இது வேறு டிசைன். இதுவும் 10 ரூபா தான். இதில் ஒரு பாக்ஸ் வாங்கினேன். ஏன்னா பசங்க டிசைன் கேட்பாங்க அதனால். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இதுவும் 0.7 டிப் பென்சில் தான். இது வந்து கேம்லின் கம்பெனியோடது. இதுக்கும் ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் வரும். ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம். டிசைன்ஸ் வேணுங்கிறதுனால ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நடராஜ் ஸ்கேலு. இது வந்து 30 சென்டிமீட்டர் லாங் சைஸ் ஸ்கேலு. இதுவும் ஒரு பேக்கெட்டுக்கு 10 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து அப்சரா கிளாஸ் மார்க்கர் பென்சிலு. இதில் வந்து ஒரு 3 பாக்ஸ் வாங்கினேன். இதுலேயும் ஒரு பாக்ஸுக்குள்ளார 10 பென்சில் இருக்கும். ஒரு பென்சில் 7 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன்.
இந்த மாதிரி கண்ணாடி வச்சு வேலை செய்கிறீங்க, டைல்ஸ் வேலை செய்கிறீங்க, இந்த கோடு போடுறதுக்காக இந்த பென்சில் வாங்குவாங்க. ஒயிட் கலர் மட்டும் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி ப்ளூ ரெட்டெல்லாம் கடையில் ஸ்டாக் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஸ்பாஞ்சு. இது ஒரு பீஸ் 15 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் ஒரு பேக்கெட் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ₹1 பலூன் பேக்கெட்டு. இதில் ஒரு 3 பேக்கெட் வாங்கினேன். ஒரு பீஸ் ₹1 சேல்ஸ் பண்ணணும். ஒரு பேக்கெட்டில் 100 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து வாட்டர் பலூன். இதில் ஒரு அட்டை வாங்கினேன். இதில் ஒரு அட்டைக்கு 20 பீஸ் இருக்கும். ஒரு பேக்கெட் ₹5 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கிஃப்ட்டு பேப்பரு. கிஃப்ட்டு பேக் பண்ணுறது. இதில் ஒரு பேக்கெட்டுக்கு 40 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் ₹5 சேல்ஸ் பண்ணிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது நடராஜ் ஸ்கேலு 15 சென்டிமீட்டர் ஸ்மால் ஸ்கேலு. இதுக்கு ஒரு பாக்ஸுக்கு 10 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் ₹5 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கத்தி. இது வந்து ரேட்டு கம்மியான கத்தி. ஒரு பீஸ் ₹10 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சரத்துக்கு 10 பீஸ் இருக்கும். ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து 0.7 டிப்பு நீடிலு. இது வெறும் நீடில் மட்டும் பாக்ஸு. இதில் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 10 பேக்கெட் இருக்கும். அந்த 10 பேக்கெட்டில் இந்த ஒரு பேக்கெட்டுக்குள்ளார ₹5 விற்கிறது 10 பீஸ் இருக்கும். மொத்தமாக அந்த ஃபுல் பேக்கெட்டுக்குள்ளார 100 பீஸ் வரும். இதில் ஒரு பீஸ் ₹5 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது 0.7 அந்த டைப் தான் உங்களுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகும். 0.5 வந்து ஜாஸ்தி போகாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து வாட்டர் பாட்டிலு. இதில் வந்து மொத்தமாக ஒரு 3 பாக்ஸ் வாட்டர் பாட்டில் போட்டேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு. இதில் வந்து என்ன ரேட்டில் உள்ளது இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பாக்ஸுக்குள்ளார 12 பாட்டில் இருக்கும். 12 பாட்டில்லையும் ஒவ்வொரு கலரும் 3 வாட்டர் பாட்டில் இருக்கும். இது வந்து ₹30 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் மொத்தமாக ஒரு பாக்ஸுக்கு 4 கலர் வரும். வயலட்டு, க்ரீனு, பிங்க்கு, ப்ளூ இந்த மாதிரி 4 கலரில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். இதில் வந்து ஓப்பன் டைப் மூடி. இதுலேயும் ஒரு பாக்ஸுக்கு வந்து 12 பீஸ் வரும். ஒரு பாக்ஸில் 4 கலர் இருக்கும். க்ரீன் ஒன்று, அப்புறமா பிங்க்கு, ப்ளூ, நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு இந்த மாதிரி 4 கலர் வரும். ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ₹40 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வாட்டர் பாட்டில் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற வாட்டர் பாட்டில் வந்து இது வந்து 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலு. இதுலேயும் ஒரு பாக்ஸுக்கு வந்து உங்களுக்கு 12 பீஸ் வரும். 12 பீஸ் அதோட 4 கலர் வரும். இது வந்து ஒரு பீஸ் ₹90 சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட குவாலிட்டிக்கும் 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட குவாலிட்டியும் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ஒரு பீஸ் ₹90 குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதுலேயும் ப்ளூ, க்ரீனு, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கலர் வருது, எல்லோ கலர், நெக்ஸ்ட்டு வந்து ரெட்டு இந்த மாதிரி மொத்தம் 4 கலர் வரும். எல்லா பாக்ஸுக்குமே வாட்டர் பாட்டில் வந்து 12 பீஸ் தான் வரும். உங்களுக்கு 1/2 லிட்டர் வாங்குறப்போ கொஞ்சம் 24 பீஸ் வரும். 1 லிட்டர் 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கு ஒரு பாக்ஸுக்கு 12 பீஸ் மட்டும் தான் வைப்பாங்க. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். மைசாப் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.